ஹலோ, வணக்கம் அக்கா. சரி, எங்கே வலிக்கிட்டீங்க? விடிய வரலனே வெடிங் கொண்டு போகணுமா? 7 மணிக்கு முதல் கொண்டு கொடுங்க. இதுக்காகத்தான் சொன்னாங்களோ வரியா, இது 7 மணிக்கு முதல் கொண்டு கொடுங்க. இன்றைக்கு என்ன விசேஷம்? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? கேட்கக்கூடாதுண்ணே, சொல்லவும் கூடாது. லேடிஸ் பொதுவாக சொல்ல மாட்டாங்க பர்த்டே எத்தனாவது பர்த்டேன்னு. சரி, சொல்ல தேவையில்லை நீங்கள். ரைட். இன்றைக்கு தர்ஷிகாக்காண்ணே, தர்ஷிகாக்காவுக்கு இன்றைக்கு பர்த்டேன்னு சொல்லி யார் ஒருத்தங்க சர்ப்ரைஸாக எங்களை விடிய வெள்ளனே எழும்பி போங்க, அவங்க 7 மணிக்கு ஓடிடுவாங்க, அதுக்கு முதல் கொடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். யார் அனுப்பியிருப்பாங்க? அக்கா அண்ணா. அண்ணாட பேர் என்ன? ரஜீவ். அப்படியா? இல்லையே, அவங்க இல்லையே. நிறைய பேர் இருக்கிறாங்க வெளிநாட்டில். எந்தெந்த நாட்டில்? சரி, எந்தெந்த நாட்டில்? அக்கா அண்ணாட பேர் எல்லாரும் ஃப்ரான்ஸில். ஏன் அண்ணாட ஃபேமிலியை மட்டும் சொன்னீங்க? கூட ஹெல்ப் எல்லாமே அப்படித்தான், அவர் தானே? அப்படியா? அதனால் ஏன் தங்கச்சி ஒன்றும் ஹெல்ப் பண்ணுறலையா? சரி, எல்லோரும் சரி. ஆனால் இன்றைக்கு தர்ஷிகாவுக்கு பர்த்டே. தயவுசெய்து நேரத்துக்கு 7 மணிக்கெலாம் அவங்க வெட்டிங் கொண்டு போயிடுவாங்க, அதனால் நேரத்துக்கு கொண்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி எங்களை வெள்ளனை எழுப்பி ஓடுங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற ஆட்கள் யாருமே இல்லையே. ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சைடு அல்லது ரிலேட்டிவ் யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? சரி, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி முதலாவது வந்த கிஃப்ட் ஒன்றை கொடுத்துருவோம்னே. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களை வீடு தேடி ஒருத்தர் வந்திருக்கிறார். அதுவும் இந்த தாம்பாளத்தட்டில் என்னென்ன வைக்கணுமோ அதை விட்டு வேறு வேறு சாமான் வந்திருக்கிறேன் நினைக்கிறேன். இதெல்லாம் இப்படி தான் வச்சு கொடுக்க சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா இப்படியெல்லாம் உங்களுக்கு சாக்லேட்லாம் விருப்பமா? இப்போ கொஞ்சம் நாங்கள் உடம்பாயிட்டோம் வழியாக சாப்பிட்றதுக்கு குறைச்சிட்டோம், அப்படியா? முந்தி விருப்பம். ரைட். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் வச்சு கொடுங்க, கண்டிப்பாக இதெல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி யார் ஒருத்தருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சவங்களாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன பேரில் யாருமே இல்லை. வேறு இருக்க கன்ஃபியூஸாக இருக்குது. ஆனால் இது நீங்கள் சொல்கிற நிறைய பேர் சொன்னீங்க. இல்லை, நிறைய பேர் சொல்லலை, அண்ணாட ஃபேமிலி மட்டும்தான் சொன்னீங்க. மிச்ச பேர்களை சொல்லுங்கள் அப்போ, யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். சிந்துஜான், அது யார்? இல்லை. நித்யா, அது யார்? இல்லை, அவங்களும் இல்லை. வேறு. ஆனால் இது ஒரு நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்கிற ஆட்களுக்கு இருக்கிறாங்களோ தெரியா, ஆனால் இது ஒரு ஷார்ட் நேம் மாதிரி தான் தெரியுது எனக்கு. அந்த நேமில் தான் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? ஆனால் கண்டிப்பாக இது ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்கு. சரி, அவங்களுக்கு ஒரு குழு ஒன்று தந்துட்டு சரியா. இன்றைக்கு இது ஃபாரின்ல இருந்து தான் இந்த பார்சல் அனுப்பப்பட்டிருக்கு. எங்கள் மூலமாக ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்கிறாங்களாங்க? அப்போ உங்களோட ரிலேட்டிவ் யார் தான் அனுப்பியிருக்கணும்? அப்படின்னா அண்ணாவில் தான் அனுப்பியிருக்கோண்ணே. சரி, அண்ணாட ஃபேமிலியில் யாரும் வேறு யாரும் பேரை மிஸ் பண்ணீங்களா? என்ன பேர் அவங்களுக்கு? அவங்க அனுப்பியிருப்பாங்க. சரி, அதோட அதை பார்ப்போம், அவங்கள அனுப்பியிருக்காங்க பார்ப்போம். அதோட இன்னொரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. இந்த பாஸ்கெட்டை கொண்டு கட்டாயம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இந்த கிஃப்ட். சரி, சரியா பாருங்க, நான் கையை தூக்கி இதில் வச்சுருந்தேன். ரோசஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? ரோஸ் பாஸ்கெட் கட்டாயம் கொடுக்கணும் தாங்க. இந்த ரோஸை நாங்கள் தேடி தெரியப்பட்ட பாடு. இந்த இடையெல்லாம் தேடி 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 கிடைக்கிறத மட்டும் எடுத்து வந்திருக்கிறோம். அப்போ யார் இதை பிடிச்சவங்க யாரும் இருக்கணும். ரோஸ் பாஸ்கெட் எல்லாம் கொடுங்க, இதெல்லாம் கிறிஸ்மஸ்லேயே கொண்டு கொடுங்க, இந்த தாம்பாளத்தட்டில் வடிவாளாக அழகாக வச்சு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். அவ்வளோதானே செஞ்சுருக்கலாம். சரி, இன்றைக்கி யாருன்றதை பார்க்க முதல் அனுப்பினவங்க சார்பாக நான் ஒரு பிறந்தநாள் பாட்டு ஒன்று பாடி உங்களை விஷ் பண்ணிவிட்டு யாருன்னு கண்டுபிடிப்போம். ஓகேயா? சரி, அது வரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்ருங்க யார் அனுப்பியிருப்பாங்க. சரியா? ஹாப்பி பர்த்டே டு யூ,
ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் தர்ஷிகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. பாடுறதுலே நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்கண்ணே. யாரும் அனுப்பிடுவாங்க முறைகள் யாரும் சொல்லி பாடுவேன்னு பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லை, இதில் வந்து அனுப்பியிருக்கிறது நான் நினைக்கிறேன் அண்ணாட உறவுகள் யாரோ அனுப்பியிருக்காங்க. அண்ணாவை சம்மந்தப்பட்ட யாரோ அனுப்பியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ணி வேறு. சரி, ரொம்ப குழப்பறேன்னு உங்களுக்கு வெட்டிங் போகிறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, நான் சொல்லிடுறேன். இதில் 2 பேர் சொன்னீங்க கடைசியாக 2 பேர் சொன்னீங்க. என்னென்ன பேர் சொன்னீங்க சொல்லுங்க பாபம். ஜெர்மனியிலிருந்து ஷான். அவரோட முழு பேர் என்ன? ஷான் தானா? ஷான் யார்? மகன். அவர் தான் இதை கொடுக்க அவன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அவர் யார் உங்களுக்கு? மருமகன் தான் அனுப்பியிருக்கிறார். சந்தோஷமா? ஹாப்பியா? எத்தனை வயசு அவருக்கு? மருமகனுக்கு அவருக்கு 2 வயசு. ஆனால் எங்களோட அத்தைக்கு, அத்தை தானே நீங்கள் அத்தை முறையாதீங்க, எங்களோட அத்தைக்கு நீங்கள் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி இதெல்லாம் ஷான் அவங்களோட பேரில் தான் அனுப்பப்பட்டிருக்கு. ஓகேயா? சரி, அவர் 2 வயசுலேயே எங்களோட அத்தைக்கு இதெல்லாம் கொண்டு கொடுங்க, எங்களோட அத்தைக்கு இன்றைக்கு பர்த்டே இதை கொண்டு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவங்க இந்த அவருக்கு அறிவு அந்தளவுக்கு தெரியாட்டியும் 2 வயசுல இந்த அத்தைக்கு நான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கும்போது வளர்ந்து வர பார்க்கும்போது அவர் நிறையா சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். ஹாப்பியாக அவங்களுக்கு. நழுவா உங்களுக்கு இன்றைக்கு எங்களோட அத்தைக்கு பிறந்த நாள் கொண்டு கொடுங்க, சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கேன். நீங்கள் இன்றைக்கி கவலைப்படுறவர் அழக்கூடாது. நல்லுறீங்க? சந்தோஷ கண்ணீரா, ஆனந்த கண்ணீரா? இந்த வயசுலேயும் இந்த மருமகன் அனுப்பியிருக்கிறாருன்ட்டு ஹாப்பியா? என்ன சொல்ல போகிறீங்க உங்களை அன்பு மருமகனுக்கு? மிஸ் பண்ணுறீங்களா? சரி, வந்து போகிறவங்களா? சரி, 4 வருஷம் வருவாங்கன்னு நினைக்கிறேன்னு. வந்த போகிறவங்க அவருக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அந்த அத்தைக்கு என்னடா அனுப்பினேன்னு சொல்லி கேட்டு செல்லமாக கொஞ்சம் கொடுத்துருங்க அவருக்கு ஒரு கிஃப்ட்டை. சரி, இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அந்த கடவுள் அருளோடு நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலி சார்பாக வாழ்த்துறாங்க. அதோட நாங்களும் வாழ்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம், யாழ்ப்பாணத்துலேருந்து. நன்றி.